ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள்பானவர்களே, இணைந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த தேசத்தை ஆண்டவர் சொந்தமாக்க வேண்டும். பாவத்திலும் அக்கிரமங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கடந்து வர வேண்டும். நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ளவர். எங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடும்படியாக ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்வீராக. கர்த்தாவே, உமது கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளையும் உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளப்பா. சத்துடைய கண்கள் படாதபடி என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்ருவானவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று கோபத்தோடு ஆண்டவரே யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் திறப்பிலே நின்று ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை இந்த வேளையில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வர உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் இணைந்து நாம் ஒரு தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். நேத்தரே தீரு பாதம் மாமந்தே, நிம்மதி நிம்மதியே. நேத்தரே தீரு பாதம் மாமந்தே, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே,
பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேத்தரே தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் 119வது சங்கீதம் 25ஆம் வசனத்திலிருந்து, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்பதே. அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் கூறும்போது சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பார்க்கும்போது அநேக ஜனங்களுடைய வாழ்வு இந்த உலகத்துக்குரிய ஆசாபாசங்களிலும் உலகத்துக்குரிய காரியங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உலகத்துக்குரிய ஆசாபாசங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் வேத வசனம், வேத வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் வேணும். அது யாராக இருந்தாலும்
ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் இயேசுவை அறியாதவர்களும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்களும் ஊழியர்களும் ஒரு உயிருள்ள சாட்சியாய், ஜீவனுள்ள ஒரு தேவனுக்கு உத்தம சாட்சியாய் எழும்பி எரிந்து பிரகாசிக்கும் போது மற்றவர்களும் கூட உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ள முடியும். ஆனால் இன்று அநேகருடைய ஊழியர்களாக இருந்தாலும், பரம்பரை ஊழியர்களாக இருந்தாலும், பரம்பரை விசுவாசிகளாக இருந்தாலும், அநேகருடைய ஆசா பாசங்கள் பொருள்கள் மேலும் இன்னும் பலவிதமான விருப்பங்களிலே, இச்சைகளிலே அது ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று தாவீது சொன்னது போல உலக ஆசா பாசங்களிலே பொருட்கள் மேலே நாட்டம். எப்படியாவது எதையாவது சொல்லி பைசா சம்பாதிக்க வேண்டும். அது எல்லாருடைய அநேகருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. எதை சொல்லியாகிலும் பைசா சம்பாதிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் ஜாக்கிரதையாக இருப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமுமே இல்லை. எத்தனை 1000 கோடி சொத்துக்களை சேர்த்தாலும் மனுஷனுக்கு திருப்தி இல்லைன்னா அது உபயோகமற்றது. அன்பானவர்களே, உம்முடைய வசனத்தின்படி இந்த நாட்களில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். இனி அநேகருடைய வாழ்க்கையில் சஞ்சலம், 28வது சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று அடுத்த ஒரு அங்கலாய்ப்பு. விசுவாசம் இருக்கும், உலகத்தாரோடு ஒட்டுன ஜீவியம் இல்லை, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அனுபவம் இல்லை, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் அநேக சஞ்சலங்கள், குடும்ப சஞ்சலம், பைசா இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம். அது நிமித்தமாக அந்த சஞ்சலத்தினாலே உடைந்து போய் சோர்ந்து போய் அந்த ஆத்மா கரைந்து போகிறது என்று சொல்லுகிறார். தாவீது ராஜா சொல்லும்போது சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களில் அநேக கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்து, வேலை இல்லாத குறைபாடுகள், சம்பள உயர்வில்லாத குறைபாடுகள், இன்னும் பலவிதமான வியாதி பிரச்சனைகள், கஷ்டங்கள், இது நிமித்தம் அநேக தேவைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகவே கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை எத்தனை சஞ்சலம் வந்தாலும் உம்முடைய வசனத்தின்படி என்னை நிலை நிறுத்தும் என்று நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். பொய் வழி, பொய் வழி, பொய்யான வழிகளிலே கடந்து போகிற எந்த ஒரு ஆத்மாவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும், மெய் வழியிலே என்னை நடத்தும் என்று கேளுங்க. ஆண்டவரை மெய் வழியில் நடந்து உம்முடைய நித்திய ஜீவனை நான் பற்றி கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உமது சாட்சிகளின் மேல் நான் பற்றுதலாக இருக்க வேண்டும், நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பேரும் கேளுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு உயிர்மீட்சி இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் ஒரு உயிர்மீட்சி வரும். குடும்பங்கள் உயிர்மீட்சி அடைந்தால்தான் திருச்சபைகள் உயிர்மீட்சி அடைய முடியும். எல்லா உயிர்மீட்சி அடைந்த குடும்பங்கள் ஒரு இடத்திலே சென்று ஒரு மனதாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது அது தேவநாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி
என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுவோம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை நிலைநிறுத்தும் என்று கெஞ்சுவோம். பொய் வழியை விட்டு மெய் வழியிலே நடக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பொய் பேசக்கூடாது. பொய் பேசுகிறவருடைய வாய் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால உண்மையை பேசி கர்த்தருக்கு ஒரு உத்தம சாட்சியாக எழும்பி எரிந்து பிரகாசித்து அநேகரை நீதிக்குட்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைய ஜனங்கள், இருளிலே வாழுகிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்க. ஏராளமான பேர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்பதை அறியாத கோடி கோடி ஜனங்களும் உண்டு. 5 கண்ட மக்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஒரு குழந்தையாக பிறந்து அவர் பாடுகளை அனுபவித்து அவர் வளர்ந்து சிலுவையின் மரணத்திற்கு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மரித்திராவிட்டார், இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திராவிட்டார், நமக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கவே இருக்காது இல்லையா? அவர் நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாய் நமக்காக பாடுகளை அனுபவித்து நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அன்பானவர்களே, இன்னும் உயிரோடு இருக்கிறார், வரப்போகிறார். 5 கண்ட மக்களுக்காக 5 காயத்தை சுமந்த ஆண்டவர், 5 காயத்தை ஏற்ற ஆண்டவர். அவரை நாம் நோக்கி பார்த்து அநேகரை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் பெரியவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் கடைசி வரை நம்மை காக்க வல்லவர். அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. முடிவு பரியந்த நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் ஒரு முறை கூட இயேசுதான் தெய்வம் என்று அறியாதவர்கள் ஏராளம் இருக்கிறார்களே. அவர்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவி, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவி. ஆமாண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த சத்திய வசனத்தை கேட்டு ஆண்டவரே, நொந்துருகி வந்த மக்கள் யாராவது இருந்தாலும் அவங்க மேல உம்முடைய நேச ஆவி ஆண்டவரே வீச செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் ரட்சித்து கொள்ளும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கப்பட்டது கர்த்தாவே. 5 கண்ட ஜனங்களுக்காக, 5 கண்ட மக்களுக்காக ஆண்டவரே 5 காயமேற்று சிலுவையில மரித்து ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே ரத்தம் சிந்தி தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஊற்றி கொடுத்தீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய அன்பு பெரியது. இயேசுவே, உம்முடைய இரக்கம் பெரியது. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும்.
இருளிலே வாழுகிற ஜனங்கள் ஆண்டவரே, 5 கண்ட மக்களும் தேச ஜனங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். இருளிலே வாழுகிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். வன்முறை செயல்களிலே ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடி, வெறி, வேசித்தனம், விபச்சாரத்தில் ஆண்டவரே அப்படியே இருக்கிற ஜனங்கள் தெய்வமே, அவர்களுக்காகவும் தான் நீர் மரித்தீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. இச்செயலுக்கு விலக்கி பாதுகாரும் ஆண்டவரே. 5 கண்டத்தில் உள்ள ஜனங்களும் ஆண்டவரே இச்செயலுக்கு ஆண்டவரே அவங்க விலகி ஆண்டவரே கர்த்தாவே பாவத்துக்கு விலகி, வன்முறைகளுக்கு விலகி ஆண்டவரே, கொலை வெறிகளுக்கு விலகி கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறட்டும். உம்மை அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. 5 கண்ட மக்களுக்காக 5 காயத்தை சுமந்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனே, நீர் வரும்போது ஆண்டவரே ஒரு ஆத்மா கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் நீ சித்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே தேவாதி தேவன் தாமே ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவங்களிலே ஆண்டவரே அப்பா கிடக்கிற ஜனங்கள் ஆண்டவரை எழும்பட்டும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும். பாவங்களையும் அக்கிரமங்களையும் கொலை வெறிகளையும் ஆண்டவரே குடி பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற ஜனங்களாய் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் மன்னி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை தெரிந்தவங்க கூட ஆண்டவரே அவங்க இருதயம் ஆண்டவரே மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த உலகத்துக்குரியவைகளிலே ஒட்டி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே உயிர்ப்பியும் ஆண்டவரே. இரட்டை வேஷம் வாழாதபடி ஆண்டவரே, 2 விதமான ஆண்டவரே வாழ்க்கை வாழாதபடி ஒரு மனதோடுமை சேவிக்கிற ஜனங்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உலகத்துக்குரிய ஆண்டவரே காரியங்களிலே ஒட்டி கொண்டிருக்காதபடிக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்தின் அந்தகாரத்திலே இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பொய் உதடுகளுக்கு விலக்கி பாதுகாருங்க. களவு ஆண்டவரே பொய் போன்ற ஆண்டவரே பாவங்களுக்கு விலக்கி ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவரே அப்பா களவுகள் செய்கிற ஜனங்கள் கூட சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவை அறிந்த பிள்ளைகளும் கூட பல நேரங்களிலே சஞ்சலத்தாலே ஆண்டவரே அவங்க ஆத்துமா கரைந்து போகிறது. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தரும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த 5 கண்டத்து ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பை கண்டுகொள்ளட்டும். எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவனே ஓராத்துமாவை கூட ஆண்டவரை விட்டு வைக்காதபடி எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து ரட்சிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆண்டவரே, இந்த பாரத தேசம்
ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுவீராக. நடந்து கொண்டிருக்கிற அந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அமைதியோடு நல்ல விதத்தில் நடக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமானவங்க ஆட்சி செய்யட்டும். ஒரு மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தருக்கென்று முழு தேசம் இயேசுவுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் அடைபடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாட்களிலும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் எங்கெல்லாம் அடைபட்டு கிடக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தாவே ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, உடைத்தவர்களே அதை திரும்ப கட்டி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லப்பா. உம்மால் எல்லாம் சகலமும் கூடும் கர்த்தாவே, சகலமும் கூடும். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இந்த விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு ஜெயம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு உயிர்மீட்சி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு உயிர்மீட்சி வரட்டும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஜனங்கள் உயிர்மீட்சி அடையத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சஞ்சலத்தாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு உயிர்மீட்சி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய் உதடுகளை மாற்றி மெய் வழியிலே நடக்கத்தக்கதான கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஜெயம் இயேசு கிறிஸ்துவினால் தான் வரும், ஜெயம் இயேசு கிறிஸ்துவினால் தான் வரும். இயேசு கிறிஸ்து இல்லாத இருதயத்தில் ஜெயத்தை காணவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை காணாத குடும்பங்களில் ஜெயத்தை காண முடியாது.
ஒரு குடும்பம்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அங்கே இருக்க வேண்டும். ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருதயத்தில் குடியிருக்க வேண்டும், குடும்பங்களில் குடியிருக்க வேண்டும், திருச்சபைகளில் இருக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகளில் போட்டி பொறாமையும் நான்கிற தன்மையும் பதவி ஆசையும் பொருள் ஆசையும் இது இருப்பதனால கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இயேசு இருக்க மாட்டார். எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் இருந்து அவரை துதித்து அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அங்கே பிரசன்னமாயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராக இருந்தால் அந்த குடும்பம் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருந்தால் திருச்சபைகள் ஆண்டவரே உயிர் பெற்று அனலாக கர்த்தருக்காக ஜீவிக்கணும். ஆண்டவரே, திருச்சபைகளில் ஒரு மனம் வேணும், குடும்பங்களில் ஒரு மனம் வேணும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் இல்லாத இடத்துல ஜெயம் இல்லை. கர்த்தருக்கு இடம் கொடுத்து, ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்து, அவருடைய பிரசன்னத்தால் நிறைந்து இருக்கிற குடும்பமாகவும் திருச்சபைகளாகவும் மாறட்டும். சாட்சியுள்ள திருச்சபைகளாக வாழட்டும். சாட்சியுள்ள குடும்பங்களாக இருக்கட்டும். கர்த்தர் எல்லாருக்குள்ளும் உதவி செய்யத்தக்கதாக இணைந்து நம்ம ஜெபிப்போமா எல்லா திருச்சபைகளுக்காக. இயேசுவே, எந்த திருச்சபையானாலும் சிஎஸ்ஏ ஆனாலும் ஆண்டவரே, தனியாரானாலும் ஆண்டவரே, பெண்டிகாஸ்ட் ஆனாலும் எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு மனமாய் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த இருதயத்திலிருந்து இயேசுவே உம்முடைய வசனத்தால் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சஞ்சலத்தால் ஆண்டவரே கரைந்து போயிருக்கிற குடும்பங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவர் உம்முடைய வசனத்தால் நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பொய் வழிகளை விட்டு மெய் வழியில் நடக்கிற குடும்பங்களாக திருச்சபைகளாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள சின்ன பிள்ளைகளிலிருந்து வாலிபர்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சியுள்ள பிள்ளைகளாக எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒருவர் இன்னொருவரை உமக்கென்று ஆதாயப்படுத்தக்கூடிய கருவிகளாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற மணவாட்டி திருச்சபைகளாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்வீராக. குடும்பங்களிலே அதிசயங்களை காண செய்வீராக. திருச்சபைகளிலே அதிசயங்களை காண செய்வீராக. ஹல்லேலூயா. வட இந்திய பணிகளுக்காகவும் நம்ம ஜெபிப்போமா. வட இந்திய பணிகளுக்காக ஒரு முறை கூட இயேசுவை அறியாத இடங்களிலே மிஷனரிகள் கடந்து சென்று அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் கஷ்டத்தோடு கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. மொழி தெரியாத இடம். அவங்களுடைய குடும்பங்களை விட்டு இன்னொரு குடும்பங்களிலே, தங்களுடைய ஜன பந்துக்களை விட்டு இன்னொரு குடும்பங்களிலே, இன்னொரு இடங்களிலே, வசதி இல்லாத இடங்களில் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஷனரி குடும்பங்களையும் என் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய முன்னும் பின்னுமாய் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அநேக மிஷனரிகள் வியாதியோடு பலவீனத்தோடு கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக
இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தோடு இருக்கிற மிஷனரிகளுக்கும் போதகர்களுக்கும் ஆண்டவர் ஒரு சுகம் கொடுக்கும்படியாக, விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எத்தனை காலம் இந்த மருந்து மாத்திரைகளை நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேனே என்று உடைந்து போயிருக்கிற மிஷனரிகளுக்கு தேவன் ஒரு பலத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்பில் அவங்க நிலைத்திருந்து கர்த்தருடைய திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவரே சரீர சுகபலனை என் தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக, அதிசயத்தை காண செய்வீராக, அற்புதத்தை காண செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே கர்த்தருக்கென்று அவங்க எழும்பி நிற்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவங்க போகிற இடங்களில் வருகிற இடங்களில் நீ பரிகாரியாய் இருந்து கர்த்தர் அவளை நடத்தும்படியாய் நடத்தும். ஆவி ஆத்தும சரீரத்தில் எல்லா சுகமும் பலனும் கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டத்தில், நஷ்டத்தில், என்ன பிரச்சனையில், என்ன சஞ்சலத்தில், என்ன பாடுகளில், என்ன உபத்திரவத்தில், ஆண்டவரே யார் எங்கிருந்தாலும் நீர் அவர்களுக்கு பரிகாரியாக இருந்து அவர்களை விடுவித்து நீர் காக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஆண்டவரே நீர் விடுவித்து காத்துக்கொள்ளும். சிறைச்சாலையில் காரணம் இல்லாமல் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கிற போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஆண்டவரே அவங்களுடைய அப்பா விடுதலைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாங்கள் பாடினோம். ஆண்டவரே அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மிஷனரிமாருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாருக்காக, மிஷனரிமாருடைய குடும்பங்கள் எங்கிருந்தாலும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குழந்தைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. நாட்களில் லீவுக்கு வந்திருக்கலாம், தொடர்ந்து ஸ்கூல் தொடங்கும்போது அவங்க தைரியமாக ஹாஸ்டலில் போய் நின்று படிப்பதற்கு அவங்களை பலத்தால் இடைகட்டுங்கப்பா.
கர்த்தர் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனைகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிசயத்தை ஒவ்வொரு பேரும் காண கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ பெரிய காரியங்களை செய்யும். ஆஸ்பத்திரி ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. கைதிகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் நடத்துவீராக. எல்லா துறையிலே பணியாற்றக்கூடிய எல்லா ஆண்டவரே கவர்மெண்ட் ஸ்டாஃப்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒரு சமமாய் செம்மையாய் நடத்தக்கூடிய தலைவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆண்டவரே தலைவர்கள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். லஞ்சம் வாங்கி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஊழல் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே மனசாட்சியோடு வேலை செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்காதபடி தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்திலே கடந்து வர நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரானாலும் எங்கிருந்தாலும் தேவனோடு இணைந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவை அறியாத புதிதாக கேட்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உணர்வோடு அல்ல ஆண்டவரே, பாவ அறிக்கை செய்து பாவங்களை விட்டுவிடக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதோடு நின்று விடாதபடி ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், எனக்கு நீர் போதும், ஏசப்பா எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பாவ உணர்வு மாத்திரமல்ல பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே அர்ப்பணித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் மத்தியிலும் தேவன் விரும்பத்தக்க ஜீவனுள்ள ஆவிக்குரிய ஒரு மாறுதல் எல்லா இடத்திலும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெய்வ பயமின்றி காணப்படுபவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆண்டவரே மனமாற்றம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பயம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், துணிகரமான பாவம், துணிகரமான குடி, துணிகரமான பொய், துணிகரமான களவு, ஆண்டவரே துணிந்து பேசுகிறவங்க, துணிந்து பாலியல் பலாத்காரம் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே விடுவிக்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்கள் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் ஆண்டவரே பாரம்பரிய கட்டுகள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள், கொள்கைகள் ஆண்டவரே எல்லாம் மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மூட பழக்க வழக்கங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மூட பழக்க வழக்கங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக இடங்களில் மந்திரங்கள் செய்து மந்திரவாதிகளால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே ஏரியா இடமாய் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வரட்டும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களிலே ஆண்டவரே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். எதுக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அதிசயத்தை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, படிக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், போக்குவரத்து, அவர்களுடைய பாதுகாப்பு, ஆண்டவரே வன்முறை செயல்களில் ஈடுபடுகிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டுங்க தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அதிசயத்தை காண செய்யுங்க, அதிசயத்தை காண செய்யுங்க. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. இயேசுவே கல்வாரி திருப்பீடம், ஆண்டவரே கரை போக்கும் திரு ரத்தம், அந்த கல்வாரி சிலுவை அண்டையில் ஒவ்வொரு ஜனங்களும் துணிகரமான பாவம் செய்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அந்த கல்வாரி திருப்பீடத்தில் வந்து ஆண்டவரே மனமாறி கொள்ளத்தக்கதாக, ஒரு உயிர் மீட்சி அடையத்தக்கதாக, இயேசுவே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக, கர்த்தர் ஒரு ஆண்டவரே ஒரு உத்தம சாட்சியாய் எழும்பத்தக்கதாக அவங்கள உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தருக்கு நேராய் திரும்பத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து அபிஷேகியும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து அபிஷேகியும் ஆண்டவரே. யாராக இருந்தாலும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் எல்லாருக்காகவும் தானே மரித்தீர் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. சோத்திரப்பா, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. நீ நடத்துவீராகப்பா. உம்முடைய நீதியின் கரத்தினாலே ஒவ்வொரு பேரையும் தாங்கி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேசம் முழுதையும் உம்முடைய கரங்களை தருகிறோம். ஒவ்வொரு மேல் அதிகாரத்திலிருந்து கீழ் அதிகாரம் வரைக்கும் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் என் தேவன் எல்லாரையும் சந்தித்து ஆண்டவரே பொய் வழியை மாற்றி மெய்யான பாதையில் ஒவ்வொரு தங்கள் பணிகளை செய்யத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன வியாதி பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. கணவன் மனைவி பிரிவினை ஆவிகள் ஆண்டவரே, பிரிந்திருக்கிற ஜனங்கள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட்ட இருதயமாய் மாறி
கணவன் மனைவி இணைந்து வாழட்டும், பெற்ற பிள்ளைகளை இணைந்து வளர்க்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. என்றத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அந்த சகோதரி குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே பிரிவினையால் ஆண்டவரே பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கிற இடங்களில் என் தேவன் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். சத்துருடைய கோட்டைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இணைந்து வாழும்படியான பாக்கியத்தை தாரும். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கு வேண்டி எல்லா நன்மைகளையும் தாரும். கர்த்தாவே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. நடத்துகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆண்டவரே பலத்தால் இடைகட்டி உடைய ஊழியத்தை இன்னும் திறம்பட செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதிசயத்தை காண செய்யும், அதிசயத்தை காண செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் தந்து நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருடைய அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனந்த தம்பி குடும்பத்துக்காக, ஆண்டவரே விக்டர் தம்பி குடும்பத்துக்காக, ஆண்டவரே அபி தம்பிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் கத்த பலப்படுத்த நடத்தும். தேவைகள் எல்லாம் சந்திங்க தாவே. ஆண்டவரே இந்த டிவியில் ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற போதகர்கள் உண்டு, மிஷனரிகள் உண்டு, சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வேண்டிய ஆண்டவரே சுகம் பலன் நல்ல செய்திகள் வரட்டும், கடந்து செல்லட்டும். ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே மனம் மாறி கர்த்தருக்கென்று பிரகாசிக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. செய்தி கொடுக்க வருகிற பிள்ளைகளுக்கும் நல்ல சரீர சுகம் பலனை தந்து நீ பலத்தால் இடைகட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாருடைய தேவைகளையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதித்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, இந்த நேரத்திலும் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே இந்த ஊழியங்களை நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செய்தியை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக ஒரு உயிர்மீட்சி அடையத்தக்கதாக கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒரு முறை கூட ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்கள் இன்றுதான் நான் அறிகிறேன் என்று சொல்லும்போது அவங்களுக்கு திட்டமாக என் தேவன் அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காண செய்யும் கர்த்தாவே. உமது கிருபை எல்லாரையும் தாங்கட்டும். என்னிடத்தில் ஆண்டவரே எனக்காக, என் குடும்பத்திற்காக, எங்கள் தேவைகளுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று போன் மூலமாய் ஆண்டவரே என்னை விசாரித்து ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி எவைகளை கேட்டாலும் அவைகளை கொடுக்கிற நல்ல தேவன் தாமே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது கிருபை எல்லாரையும் தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவைகளும் ஊழிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை தாங்கட்டும். உம்முடைய பிரசன்னம் எப்போதும் இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் கூடவே இருந்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே
இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல பிதாவே, இம்மட்டும் உதவி செய்த தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் அடியாளுக்கும் இதில் நின்று கர்த்தாவே இந்த 1 மணி நேர ஜெபத்தை செய்ய தந்த சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட இந்த டிவி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற பீட்டர் தம்பிக்காக, அவங்களுடைய சுக பலனுக்காக ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக ஆண்டவரே, குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வல்லமையாக செயல்படட்டும். கர்த்தாவே, ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழியை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படிப்புகளை முடித்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும். தேவையில்லாத வேண்டாத முடிவெடுத்து விடாதபடி ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டாலும் இன்னும் நான் படித்து முன்னேறுவேன் என்று தைரியத்தோடு பிள்ளைகள் வாழ, பெற்றோருக்கு சாட்சியாக இருக்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பெற்றோரும் பிள்ளைகளை பாசமாய் நடத்த கர்த்தர் எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளையும் பலனையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காணவே